அனைவருக்கும் வணக்கம். செரிமான நலம் நாள் 5. இன்றைய வகுப்புல வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய புண், அதாவது அல்சருக்கு எப்படி தீர்வு காண்பது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம். பொதுவாக நம்ம உணவு எடுக்கக்கூடிய அளவாக மரபு வழி மருத்துவங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது அரை வயிறு உணவு எடுக்கணும், கால் வயிறு நீர் எடுத்துக்கலாம், கால் வயிறு காலியாக இருக்கணும். இதுதான் அடிப்படையில் உணவு எடுக்க வேண்டிய ஒரு முறை. இந்த முறையில் நம்ம உணவுகளை எடுக்கும்போது பொதுவாகவே நமக்கு எந்த செரிமான சிக்கலுமே ஏற்படாது. குறிப்பாக வயிற்றுப்புண் ஏற்படுகிறது அப்படின்னா அதற்கு தீர்வு காண்பது எப்படின்னு பார்க்கும்போது, தேனில் கொஞ்சமாக பால் கலந்து காலை வேளையில் குடிப்பது மிக மிக நல்லது. அல்லது இந்த தேன் பால் குடிக்கலை அப்படின்னா வெண்பூசணி சாறு அப்படிங்கிறது அல்சருக்கு மிக மிக நல்லது. இந்த அல்சர் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, மற்ற செரிமான தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்களும் சரி, தண்ணீர் குடிக்க வேண்டிய முறையை முறைப்படுத்துவது மிக மிக முக்கியம். தண்ணீர் குடிக்கக்கூடிய முறையை எப்படி முறைப்படுத்துவது அப்படிங்கிறத பார்க்கும்போது, பொதுவாக நம்ம வழக்கமாக தண்ணீர் தாகம் எடுக்குது, அந்த நேரத்தில் தண்ணி குடிக்கிறோம். இந்த தண்ணி குடிக்கும் போது எப்படி குடிக்கணும் அப்படின்னா, உதாரணமாக ஒரு வாய் தண்ணி குடிக்கிறீங்க, அந்த தண்ணியை அண்ணாந்து குடிக்கக்கூடாது, உதடுகள் படும்படி தான் குடிக்கணும். உதடுகள் படும்படி வாய் வைத்து குடிக்கணும். உதடுகள் படும்படி நனையும்படி நம்ம குடிக்கிறோம். ஒரு வாய் தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம், வாயில் வச்சுட்டு அதனை ஒரேடியாக விழுங்கக்கூடாது. பொறுமையாக 4 to 6 7 முறை வரைக்கும் பொறுமையாக விழுங்கணும். எப்படி அப்படின்னா, ஒரு வாய் நிறைய தண்ணி வச்சுக்கிறீங்க, வச்சுட்டு அதில் கொஞ்சமாக விழுங்குறீங்க முதல்ல. அடுத்து ஒரு 5 நொடி கேப் விடுறோம், ஒரு இடைவேளை விடுறோம், திரும்பவும் அதில் கொஞ்சமாக விழுங்குறோம். இந்த மாதிரி ஒரு வாய் தண்ணீரை முழுமையாக ஒரு 5 to 8 முறை வரைக்கும் நம்ம விழுங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 15-20 நொடிகள் ஆகும் நம்ம முழுமையாக தண்ணி குடிச்சு முடிக்க. அப்போது முழுமையாக தண்ணி குடிச்சு முடிக்கும் போது நம்முடைய உடலில் முழுமையாக அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கிடைக்கும். இந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய முறையை முறைப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். செரிமானம் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படுகிறது அல்லது குறிப்பாக அடி வயிற்றில் சூடு ஏற்படுகிறது அப்படின்னா நமக்கு செரிமான சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடி வயிற்றில் சூடு ஏற்படுகிறது அப்படின்னா அடி வயிற்றில் ஈரப்பத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கும்போது, காலை நேரங்களில் ஒரு ஈர துணி, அதாவது காட்டன் துணி, பருத்தி துணியை நல்லா நனைச்சி, வெள்ளை பருத்தி துணியை நல்லா நனைச்சி அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அடி வயிற்றில் போடும்போது அடி வயிற்றில் ஏற்படக்கூடிய சூடு குறைந்து அதன் விளைவாக ஏற்படக்கூடிய செரிமான சிக்கல் குறையுது. இந்த செரிமான சிக்கல் ஏற்படும் போது அதன் விளைவாக பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த தொந்தரவுகளாக இருக்கட்டும், வெள்ளைப்படுதலாக இருக்கட்டும், இதெல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே மாதிரி ஆண்களுக்கும் இரவு நேரத்தில் விந்தணுக்கள் கழியக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கட்டும், இதெல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புரோஸ்டேட் சுரப்பி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆக மலச்சிக்கலில் தொடங்கி பல நோய்கள் இன்னைக்கு உடல்ல உருவாகுது. அதனால உடல்ல செரிமான தொந்தரவுகளை சரி செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். இந்த காணொளிகளை அனைவரும் பின்பற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.